அதெல்லாம் தர மாட்டோம், தரமாட்டமாக்கிட்டாங்க. ராணுவத்தை கட்டுப்பாடு ஐயா கூட இருக்கு. பலாலி என்ற ஊரினுடைய ஒரு பகுதியை காட்டி இருக்கிறேன். அந்த இதுக்குள்ள பாருங்க எத்தனை விழன் நிறுத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. யாழ்ப்பாணம் டவுனாவோட முதலிடம் 48 அடி வீட்டு, அதால் தரமாட்டப்பா கிடக்காது போக முடியாது. எங்கே அப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணி தரீங்க கடையில்? வெளிநாட்டை காய்ச்சத்தான் நம்பின்ற வாழ்க்கையில இதே சொல்லி அந்த இடத்துல நம்மளுக்கு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பலாலி என்ற ஊரினுடைய 2 பகுதிகளை ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். இது 3வது பகுதியும் இறுதியுமான காணொளி. இந்த காணொளியில் எஞ்சிய பகுதிகள் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம். இந்த ஊரில் இருக்கிற இந்த வீடுகளை பார்க்கும்போது இந்த ஊர் முன்பு பணக்கார ஊராக இருந்திருக்குதுன்றதை உணர முடியுது. இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். இதில் 1 2 2 3 இந்த இது 4வது வீடு. இந்த 4வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி என்று பாருங்க. இது 5வது வீடு மக்களே. இந்த 6வது வீடு, இந்த 7வது வீடு, அந்த அதுக்குள்ளே 8வது வீடு. இதெல்லாம் ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் மேலே இதனால இராணுவ கட்டுப்பாடு மக்களே. அதில் முள்வேலி இருக்குது பாருங்கள். இந்த வேலிக்கு அங்கால ஒரு முள்வேலி இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்களா, அந்த முன் கட்டில் பார்த்தீங்களா, யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த இடத்துல மக்கள் இடம்பெயர்ந்து போகாமல் இருந்திருந்தா இந்த வீட்டில் ஒரு 4 பிள்ளை, இந்த வீட்டில் ஒரு 4 பிள்ளை, அந்த வீட்டில் ஒரு 4 பிள்ளை, அந்த வீட்டில் ஒரு 4 பிள்ளை, 10 வீட்டில் 40 பிள்ளை இருந்திருக்கும். இந்த இடத்துல 10 வீடாக இருக்குது. எவ்வளவு வீடு இருக்குது, என்ன அவ்வளவு வீடும் இன்றைக்கு சேதப்பட்டு அழிக்கப்பட்டு போயிருக்குது. அந்த தலைமுறையே இப்போ வெளிநாட்டிலையும் வெளி ஊர்களையும் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இப்போ இந்த ஊரினுடைய அழிவை பார்த்துருக்கிறவர்களுக்கு எப்படியான ஒரு மனநிலை இருக்கும், எப்படி வெறுப்பு வருமன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். வேலையில் வந்து நாங்களே என்ன இனி நாங்கள் இடப்பக்கம் போவோம். இந்த பக்கம் பாருங்க, ஒரு கட்டடம் எனக்கு தெரிஞ்ச வீடாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, ஒரு பெரிய கட்டடம் இருக்குது. இது என்ன கட்டடம்ன்றது எனக்கு தெரியல. ஐயா ஐயா கதைக்கலாமா? எங்க நீங்கள் எந்த இடம்? நான் இந்த இடம் தான் செய்தி வாஜிபால முகத்தில் கண்டுபிடிச்சிட்டு. கதை நீங்கள் சரியா பிறந்த இடம் எது? இதுதான். கதைக்கலாமா? 2 நிமிடம் சொல்லுங்க. இதை கொள்வேட்டா சொல்லுங்க. கொள்ளினா தான் நீங்கள் கதைக்கிறது கேட்கும். என்ன விளம்பரப்படுத்த போறீங்க? நான் போட்டி இப்படியான விஷயத்துக்கு பின்னுக்கு தான் நிற்கிறேன்னா. அப்போ இன்றைக்கு 3 கதைங்க. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? ராதாகிருஷ்ணன். நீங்கள் பிறந்த ஊர்? பலாலி. பலாலியில் இடம்? பலாலி ஏர்போர்ட்டுக்கிட்ட. இப்போ நீங்கள் இருக்கிறது? இப்போ இருக்கிற ஆச்சிவேலி. அங்கே விட மாட்டாங்களா? அங்கே விட மாட்டாங்க. வாய்ப்பு இருக்காமா? வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் அந்த இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வாழ்கிறோம். அதால் உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கோ, அல்லது ஏதாவது மாற்றம், அல்லது இது நல்லதுன்னு யோசிக்கிறீங்களா? இது அவ்வளவோ பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு. என்ன பிரச்சனைடா, எங்கடா ஊரில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் எனக்கு தான். அப்போ நாங்கள் இதை அடுக்க இயலாது. என்னென்னு கேட்டால் எங்களுக்கு இப்போ எங்கே இடம்பெயர்ந்து இப்போ நாங்களாக பலியாக போயிருந்தால் அதால் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இதால் போனபடியாக முன்னேற்றம் இல்லை தானே. இங்கே தோட்டம் செய்யலாம், கஷ்டப்பட்டவனும் ஒரு வசதியாக வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ ஊர் மக்கள் இங்கே தான் தொழில் செய்து போட்டு போகிற ஆக்கள் இருக்கிறோம். இப்போ எத்தனை வயது வரைக்கும் நீங்கள் இங்கே? ஒரு 15 வயசு மட்டும். 90ஆம் ஆண்டு இல்லை இடம்? 90. அதுக்கு முதலே போட்டிங்க? நாங்கள் சொந்த இடத்தை விட்டு 83லேயே வலிக்கிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு நேராக வடக்க இப்போ ஆமீன்ற போஸ்ட் ஆஃபீஸ் தான் நாங்கள் இருக்கிற வீடு. ஓ, அங்கே போய் பார்த்துனீங்களா? எனக்கு போகிறாக்கு ஸ்பெஷலாக பெர்மிஷன் இருக்குது. என்ன பிரச்சனைனா நான் கோயிலுக்கு போகிறேன்.
உள்ளுக்கு கோயிலுக்கு உள்ளுக்கு இருக்கிறபடியா ஏற்கனவே இராணுவத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு 10-15 பேருக்கு அதில் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது ஒரு மாதிரி, போக முடியும் அது கிடைக்காதுன்றது இன்னொரு மாதிரி. இப்போ அங்கே போக முடியும் அது கிடைக்காம இருக்குன்றது எப்படியான ஒரு உணர்வை தருது? அது கிடைக்காதுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்டில் 2 கூவாண்டு சத்தம் போட்டால் எங்கட வீட்டுக்கு கேட்கும். ஐயா உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும். இப்போ முதல் விமான நிலையம் இருந்தது அதே இடத்து தானே, இல்லை வேறு இடத்து? அதே இடத்துலான் இருக்கு. அதே இடத்து தான். அதே இடத்துல. இப்போ நீங்கள் 83ஆம் ஆண்டு அப்படி நீங்கள் இங்கே இருந்து போட்டீங்க, அப்போ உங்களுக்கு 15 வயது. 83ல் இருந்து வலிக்கிட்டு இங்கால வந்து எங்கட வேற காணியும் இருக்குது. ரோட்டுக்கு இந்த அம்மன் கோயிலுக்கிட்டே இருக்குது, அதுக்கிட்ட தான் இருந்து நாங்கள் பேருந்து அதில் இருந்து தான் 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டு. நீங்கள் பலாலியில் தான் 90 வரைக்கும் இருந்து? 90 மட்டும் பலாலியில் தான். ஐயா இருந்த வீடு விமான நிலையத்து பக்கத்தில் இருக்குதான், அது 83ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட. நீங்களா வெளியேறினீங்களா? ஜண்டது வாங்கினா அப்புறம் வெளியேறல. 83ஆம் ஆண்டு அவர்கள் இருந்த அந்த பூர்வீக வீட்டில் இருந்து வெளிக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து 90ஆம் ஆண்டு வரைக்கும் இதுக்குள்ள ஒரு பகுதியில், அது அம்மன் கோயிலுக்கு கிட்ட. இது கிழக்கா வடக்கா? கிழக்கு. நீங்கள் உங்கள் பிறந்த இடம் மேற்கு. இப்போ 2 பக்கம் காணி இருக்கிறபடியா நாங்கள் அங்கத்தையால வலிக்கிட்டு இங்கால வந்துருக்கோம். சரி, நீங்கள் 90 கால பகுதி, 90ன்றதை விட 83 கேட்கலாம். ஏன்னா போர் நடந்து கொண்டிருந்த அந்த இடப்பெயர்வுகள் கூடுதலாக நடந்து கொண்டிருக்க வளர்ச்சி இருந்திருக்காது. 83க்கு முதல் இந்த பலாலி என்ற ஊர் எப்படி இருந்தது ஒரு மனக்கண்ணில்? இப்போ பார்க்கும்போது இடிந்த வீடுகள், 10 காடுகள், இதை பார்க்கும்போது ஒரு ஊர் மாதிரியான உணர்வு தெரியலை. இப்போ மக்கள் இங்கே வாழ்கிற இல்லைன்ற ஒரு உணர்வு தான் வருது. ஆனால் 83க்கு முதல் இங்கே நிறைய மக்கள் வாழ்ந்துருப்பார்கள் தெரியும். அந்த நேரம் இது எப்படி இருந்தது உங்களோட பார்வையில்? நல்ல மாதிரி இருந்தது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்போ வந்து இதுக்கு இஞ்சால தான் குடிமேன், இதுக்கு இஞ்சால காடும் தோட்டம். இந்த கட்டடத்துக்கு அங்கால தான் குடிமேன. இதுக்குள்ளே 1-2 வீடு தான் இருந்தது. இதுகளுக்குள்ள எல்லாம் வீடு தான். ஆனா நீங்க சொல்றது இங்கால வீடு இல்லை. இங்கால வீடு இல்லை. சரி சரி சரி. அப்ப இங்கால தோட்டம் இல்ல, தோட்டமும் காடும் தான். ஆனா இங்கால தான் வீடு. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் கேம்பில் எல்லையும் பள்ளிக்கூடமும் ஒரே இல்லை. அந்த பள்ளிக்கூடம் தான் இந்த பள்ளிக்கூடம். இது பள்ளிக்கூடம் கட்டி படிக்கல. கட்டிக்கொண்டு வரவே சண்டை வாங்கிடுது. பொதுமக்களால் காணி கொடுக்கப்பட்டு பள்ளிக்கூடம் எங்களுக்கு கண்டு ஊரில் இருக்கவளம்னு சொல்லி கட்டி எழுப்பப்பட்ட கட்டிடம் தான். ஆனால் பிள்ளையால் ஒன்றும் படிக்கல. இது சண்டையை வாங்கினதோட சேதமாக விட்டுது. இது பள்ளிக்கூடம். முன்ன கருத்தின்படி இதுக்குள்ள இவ்வளவு வீடுகள் இருந்திருக்கு. அது எனக்கு கணக்கு போட்டு அண்ணளவா ஒரு 10 வீடு இருந்திருக்குமா? கூட அதான் கேட்குறேன். கூட எவ்வளோ உங்களோட ஊகத்தின்படி? ஊகத்தின்படி சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு ஆவரங்கால், புத்தூர் ஆவரங்கால் ஒரு ஏரியா இருக்குதானே, அதை கணக்கிடலாம். இப்படியே அதை விட கூடவா தான் இருக்கும். கூடவா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அந்த சந்தியில இருந்து அப்படியே இப்போ ஏர்போர்ட் சந்தியாண்டு சொல்லி அந்த டிக்கெட் போடுற இது இருக்குதானே, அப்படம் பொறுக்க சேனம், அதுல இருந்து போய் நாங்கள் மயிலுட்டி தொங்கல் பொறுக்க சேனம், அப்படியே இருந்து பலாலி கடற்கரைக்க பொறுக்க சேனம், அப்படியே வந்து இப்படி ஒரு செங்குத்தா வளைஞ்சு வந்து அவ்வளோத்துக்குள்ளே ஜனம் வளர்க்கப்பட்டு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு அங்கால வீடே இல்லையே ஐயா? அதெல்லாம் தர மாட்டேன். வெங்கட வீடு இல்லாம இந்த ஜல்லிக்கல்லு கூட பொறுக்கி இருக்கிறா. ரோட்டு இருக்குதானே, மெயின் ரோட்டு, பலாலி ரோட்டு, அந்த அதுக்கு அங்கால இந்த ஜல்லிக்கல்லு கூட இருக்கிறா. அவ்வளவு அழிச்சுட்டினா அழிச்சு கிளீன் ஆக்கி வச்சிருக்கணும். தங்களுக்கு கிளீன் ஆக்கி வச்சிருக்கேன். அழிப்பு அந்த கொத்தியால் ஏர்போர்ட் டிக்கெட் போடுற இடம் இருக்குதானே, அதுல இருந்து பார்த்தா கடல் என்ன பக்கத்துல மாதிரி இருக்கு. இப்போ நானே மிக அதிகமான குடியிருப்புகள் இருந்திருக்கும்னு சொல்றேன்டா, அதுக்குள்ள கொஞ்சம் வீடு பார்த்தேன் நான். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையிலான இடைவெளி வெறுமனவே 10-20 அடி. அவ்வளவுக்கு நெருக்கமா இருக்கு. இதுலயே அப்படி என்றா இந்த பள்ளிக்கூடங்களை நெருங்கும் போது வீதி ஓரங்கள்ல அந்த டிக்கெட் போடுறதுக்கு இங்கால முக்கா பரப்புக்குள்ளே ஒரு காணிக்குள்ள தான் ஒரு வீடு. அவ்வளவு நெருக்கம். ஒரு 10 பிறப்பண்டால் அவருக்கு 10 புள்ளியல், 10 புள்ளிகளுக்கு 10 புரிச்சா அவ்வளவு வரும். ஒரு பேரம் பேர்ந்த அதுக்குள்ள புரிச்சா அவ்வளவு வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய காணி குறைஞ்சோன்னு தான் பேர். ஐயா அப்ப அவ்வளவு நெருக்கமா இருந்த குடியிருப்பு மக்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஒரு வேளை இந்த ஒரு இடப்பெயர்வு இல்லாம இங்கேயே மக்கள் வாழ்ந்திருந்தா இந்த இடம் இப்ப எப்படி இருந்திருக்கு உங்களோட பார்வை? இப்ப இருக்குமா இருந்து சொன்னால் யாழ்ப்பாணம் டவுனா விட முதல் இடமா. ஏன் சுருக்கமா சொல்ல போனால் இந்த சுடலையா பார்த்தால் அப்படி நல்ல சிறப்பா செய்து வச்சிருக்கேன். பூங்கா மாதிரி இருக்கு. பூங்கா தான்.
அங்கே வீடியோ எடுக்கலாம் பூங்காவன்ட்டு சொல்லலாம் ஒழிய அப்பா சுடலே அப்படியாண்டால் மக்கள் அப்படி இருக்கணும் அது அல்ல பிரச்சனை ஆனால் இப்போ நீங்கள் மற்ற ரோட்டுக்கு அங்கால நடக்கிற புள்ளியா கோயில் ஒரு கட்டிடத்துலேயே ஒரு ஜல்லிக்கல்லு கூட இல்லை அம்மன் கோயில் அப்படியே இருந்த மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு சேதம் அடைஞ்சிருக்கு அடைஞ்சாலும் ஆனால் அதில் பெருசாக தாக்கப்படையில்லை அது அம்மன்ற புதுமையோ அவ்வளோ குடியிருப்புகள் இருந்திருக்கு அழிஞ்சிருக்கு ஆனால் இருந்திருந்தா இப்போ யாழ்ப்பாண நகரத்தை வென்றிருக்கும்னு சொல்கிறீங்க யாழ்ப்பாணத்தை விட சரி அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் இப்போ எங்கே போட்டார்கள் ஒவ்வொரு ஆவரங்கால் யாழ்ப்பாணம் கைதடி அங்கே இஞ்சண்டு கொழும்பு சகல தங்கட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல பெரும்பாலும் எந்தெந்த இடங்கள்ல இருக்கணும் கைதடியில் இருக்கணும் கோப்பாயில் இருக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் கொழும்பில் இருக்கணும் மற்றது வெளிநாடுகளில் கூட போட்டினோம் எத்தனை விதமானவர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க வெளிநாட்டில் சுருக்கமாக சொல்ல போய்க்கலாம் வீட்டுக்கு இங்கே முக்கால்வாசி பேர் வெளிநாட்டில் வீட்டுக்கு ஒரு ஆளாவது இருக்கும் உழைக்கக்கூடியான வசதியான இடம் அந்த அவன் பாட்டு படித்த நிலவளம் உண்டு நீர்வளம் உண்டான்ற மாதிரி இங்கே சகல வசதியும் இருக்குது என்ன பிரச்சனைன்னா தோட்டத்துக்கு பயிருக்கு மருந்தடிக்கிற வந்து குறைவு நோய் குறைவு சரி அந்த கடல்கிட்ட இருக்கிறபடினா அதால் தோட்டச்சீகை வந்து வருமானம் கூட முந்தி பெரிய பெரிய வீடுகளாக தானே இருக்கேன் முந்தி பெரிய வீடு காஜு ஏரியாவில் தான் ரெட்டி பார்க்குறப்ப நீங்கள் ஒரு அளவிலாக காஜு கொண்டு வந்து வந்தால் எண்ணெய் வண்டி அவசியம் இல்லை கொண்டே போட்டு விட வேண்டியால் நித்திர வார டைம் தான் காஜு எண்ணெய் வண்டி வரும் வேணும்னு கேட்டால் 2 ரூபாய்க்கு டைம் இருக்கா அப்படி இந்த அப்படி அந்த இதாக இருந்தோம் என்னென்ன வேலைகள் செய்த இங்கே என்ன தோட்டம் தோட்டம் என்னென்ன பயிர்கள் தக்காளி கோவா அது இதண்டு பின்னம் வெங்காயம் பொயில் அறுவடைகள் என்ன மாதிரி இருக்கும் அறுவடைகள் எல்லாம் வழியாக்கள்லாம் வந்து இங்கே அறுவடை செய்யணும் என்ன பிரச்சனைனா இங்கே கூலியாக்கள் குறை இப்போ கீரிமலையில் இருந்து கொண்டு வருவோம் புன்னால கட்டுமனையில் இருந்து கொண்டு வருவோம் மயிலங்காட்டில் இருந்து கொண்டு வருவோம் அங்கத்தில் ஆக்களை இங்கே இருந்து கார் கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து அந்த அறுவடை செய்து போட்டு திருப்பி கொண்டே விடாவும் என்னென்னு கேட்டால் இங்கே அது கூலியாக்கள் குறை வெளிநாட்டை காய்ச்சத்தான் நம்பின்ற வாழ்க்கையில் இதே சொல்லிடலாம் ஏன்னாண்டா 10,000 15,000 20,000 கண்டு தோட்டம் செய்யங்களே அவனுக்கு கொஞ்சம் இதுதான் இங்கேயே வடிவாக உழைக்கிறான் இங்கே எத்தனையோ இடத்தில் வழியாக்கள் வந்து இப்போ உழைச்சி கொண்டு கூட போய்க்கிறேன் வேறு ஏதாவது சிறப்பான இடங்கள் இருந்ததா இப்போ பள்ளிக்கூடம் இருக்குது கோயில் இருக்குது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் எத்தனை கோயில் இருக்குது உங்களுக்கு அதுக்குள்ள அம்மன் கோயில் ஒன்று இருக்குது என்ன தெரியக்கூடியதா இப்போ இதுக்குள்ளே ஒரு வைர கோயில் ஒன்று விட்டாச்சு மற்றது புள்ளியா கோயில் ஒன்று இருக்குது சேர்ச்சு கூட கங்கால பலாடி தொங்கல் அது முலவியன்னு சொல்கிறது மயிலிட்டியன்னு சொல்கிறது அதுக்குள்ளே நடக்குது சேர்ச்சு ஒன்று பெரிய சேர்ச்சு அதுவும் தர மாட்டான் மஞ்சள் 2 பார்த்தா நான் கொஞ்ச காலம் போய் வரைக்கல அந்த பொமிஞ்சன் கடும் பிரச்சனைகளாக போய் வரேன் போய் வரைக்கல இங்கே பலாலி ரோட்டில் 2 பார்த்தா சேர்ச்சி தெரிஞ்சது இப்போ சேர்ச்சியே காணி கிடாக்கோ தெரிஞ்சாச்சு அவளையில் 10 நாள் மறைச்சது அது தெரிஞ்சா சரி நன்றி சரி ஓகே நீ என்னடா நான் உங்களை பார்க்க சரி சரி அடுத்த கட்டமாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலே ஏறி பார்ப்போம்மா இது மக்களினுடைய காணியில் மக்களால் பணம் சேர்க்கப்பட்டு கட்டப்பட்ட கட்டடம் ஆனால் இன்றைக்கு அந்த கட்டடமாகவே இல்லை என்றது தான் கவலை இங்கே பாருங்க மக்களே இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு என்னத்தை சொல்கிறது இந்த சத்தத்தோடு அந்த பறவை சத்தத்தோடு இந்த பள்ளிக்கூடத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு கவலையாக இருக்குது இந்த கட்டடத்துக்குள்ளே பாருங்க மரம் வந்துடுது எவ்வளோ பெருசாக சேதப்பட்டு போயிருக்குன்னு பாருங்க சரி இந்த இடத்துல நின்று பார்த்தாலே திக்காக இருக்கிற வீடுகள் தெரியுங்க அதுக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது அங்கால அந்த அதில் பாருங்க அதுலேயே 2 வீடு இருக்குது இதுக்குள்ளே நிறைய வீடு இருந்திருக்குது ஏற்கனவே அந்த ஐயாவோட கதைக்கும் போது சொன்னவர் மேலே பாருங்க அந்த பறவை ஆட்காட்டி இல்லை அதுலேயும் பாருங்க ஒரு வீடு இருக்குது சரி இந்த பள்ளிக்கூட கட்டடத்தை பார்த்து கொண்டு வாங்க பாருங்க மக்களே எவ்வளோ ஒரு பேரழிவு இது
பேரழிவு வந்து இயற்கை பேரழிவு இல்லை, செயற்கையாக அழிக்கப்பட்ட இடங்கள். பாருங்க, அதில் ஒரு வீடு, இந்த அதுக்குள்ள ஒரு வீடு, இதில் 3-4 வீடு. பாருங்க, அதுக்குள்ளேயே 5 வீடு கிட்ட கிடக்கும். அதுக்குள்ளே எல்லாம் நாசமாக போச்சு. இதால் போனால் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போகலாம். நாங்கள் அதுக்கு போக தேவையில்லை. இதால் தான் வந்தேன் நாங்கள் இதால் போவோம். இதில் இடப்பக்கம்தான் போகணும். ஆனால் அதுக்கு முதல் இந்த வீதியால் போய் வருவோம். இதில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி புதிய வீடுகளும் வந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல பழைய வீடுகள் இருக்குது. இதெல்லாம் பிறகு தான் கட்டப்பட்டது. இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து விடப்பட்டது. பிறகு கட்டப்பட்ட வீடுகள்லாம் ஆனால் கட்டி ஒரு 5-6 ஆண்டுக்கு மேலே ஆகுது என்று நினைக்கிறேன். கன தூரம் போக தேவையில்லை, ஒரு கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இதுக்குள்ள நிறைய குடியிருப்புகள் இருக்குது மக்களே. இதில் இருக்கிறது கிராம உத்தியோகத்தர் அலுவலகம். இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி போது இதை இப்படியே இதால் போய் நாங்கள் காணொளி பதிவு செய்த இடத்துக்கு போகலாம். புளிய மரங்கள் எல்லாம் பூத்திருக்கு. இனி காய் வாரதுக்கான காலம். இன்னொரு 2 மாதங்களில் புளியம்பழம் சாப்பிடலாம். இதில் பாருங்க, திராட்சை தோட்டம். சரி, இதுக்கு அங்கால அப்படியே போகலாம். ஆனால் நாங்கள் அங்கே போக தேவையில்லை. திரும்பி போவோம். சரி, இப்படியே பயணம் செய்து நாங்கள் ஏற்கனவே ஒரு சந்தியால் திரும்பி தான் நீங்கள் வந்து நாங்கள் அது இந்த மெட்ட பக்கத்துக்கு போவோம். வேலை பக்கம் இதில் பாருங்கோ, வீட்டை பாருங்கோ. ஐயா, இந்த இடமா நீங்கள் பிறந்த இடம் இதா? கதைக்கலாமா 2 நிமிடம்? வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உங்களுடைய ஊர்? பலாலி தான். இப்போ நான் நிற்கிறத விடம் பலாலிய வடம். பலாலி கிழக்கு. எதுக்கங்கால வடக்கு? இப்படி போனால் கடற்கரை தெரியுது பார்த்துக்கிட்டு. ஓ, அங்கே கடற்கரையானு. அங்கே இராணுவ கட்டுப்பாடா? இல்லை, இராணுவ கட்டுப்பாடும் இந்த வயல் கோயில் கலைங்க பேருந்து தொடங்கும். இப்போ இந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருந்ததா? இந்த இருந்தா. நீங்கள் பிறந்த இடம் இவிடம் தான்? நான் பலாலிலாம் பிறந்தேன். வீடு இடத்துல இருந்தவங்க வீடு இதுக்குள்ளே. இப்போ இங்கால எவ்வளோ வீடு இருந்துருக்கு உங்களோட கணிப்பின்படி? நம்ம வீட்டை பார்க்குறேன். இதுக்குள்ளேயா? 1 பக்கத்தில் 2 வேலை ஆட்டுறது. கடைகள் அப்படி இப்படி கடையெல்லாம் அடிஞ்ச இதாக கிடக்கு. இதுலையா கடை இருந்தது? சரி. இப்போ இங்கே வாழ்ந்த மக்கள் எங்கே? இப்போ மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து இருக்கணும். சில விளையாடுகளை போடணும். அப்படி பல பேரும் பல மாதிரி போடணும். இவ்விடத்தில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை முறைகள் என்ன? வேலைகள்? வாழ்க்கை எல்லாம் விவசாயம் தான், முழுமையாக விவசாயம். அந்த நேரம் எப்படி இருந்தது விவசாயம்? அப்போ வெங்காயம் விட்டால் நல்ல விலை தானே. இப்போ உள்ள வெங்காயம் மாட்டியில் எவ்வளோ வேணும் சொல்லுங்க. இப்போ கட்டாது உண்டு, தோட்டம் செய்கிறதே கட்டாது. சரி ஐயா, நன்றி. உங்களை கண்டு கதைச்சதில் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இருந்த நீங்களா? எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? இருந்தேங்க. இல்லை, அப்பா நான் இருந்தேன். அங்கே உங்களை கண்டுண்ணா அங்கே. எவ்வளோ? நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் பல இடம் இருந்துருக்கிறேன். அப்போ அங்கே கண்டனீங்க மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன்.
பார்த்தீங்களா நான் எவ்வளோ எனக்கு இதெல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி தரீங்க கடையில். என்ன வேலை மேடம்? பவனீசன் உண்மையாக ஞாபகம் இல்லை என்ன? இல்லை, நான் சும்மா இந்த இடம் தான் நான் எனக்கு கண்டுபிடிச்சி நான் சொல்லுங்க. நீங்கள் ஆமான்னு சொன்னீங்களே இல்லை, அந்த சொல் பயன்பாடு நிறைய பேர் மத்தியில் இருக்குது. தமிழ்நாட்டில் போயிருந்தவர்கள் மத்தியில் இருக்குது. ஐயா கதைக்கலாமன்னா ஆமாம் என்று சொன்ன உடனே கேட்டுட்டேன் தமிழ்நாட்டில் இருந்தீங்களான்னு. சரி ஐயா, நன்றி. ஓகே, நன்றி நன்றி. வண்டியன் கிளட்டி வீதி இது வலி வடக்கு பிரதேச சபை. இதில் வேலை பக்கம் சில வீடுகள் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வீதியால் போவோம். வேலை பயணம் செய்யும்போது இந்த சேதப்பட்ட வீடுகளை பார்க்க கவலையாக தான் இருக்குது. அவர் இதுக்குள்ளெல்லாம் வீடுகள் தான். ஏய், இராணுவத்தின கட்டுப்பாடு. கோயிலுக்கு போகலாமண்டார் ஐயா. ஆனால் போயிடாது, ஊர் மக்கள் போகலாம்னு நினைக்கிறேன். என்ன அதனால் இனி போகவே இயலாது. அதில் விட பக்கம் போவோம். நீ இப்படியே வடக்குக்குள்ளே நுழையிறமன்னு நினைக்கிறேன். கலாலி வடக்குக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இதில் ஒரு கோயில் இருக்குது, வைரவர் கோயில்னு சொன்னார் என்ன ஐயா. இதில் ஒரு மடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதில் கூகுள் வரைபடம் காட்டுது, ஆனால் பாதை இல்லை. அதனால் திரும்பி போவோம். இதால் போகலான்னு காட்டுது. இதில் வார சந்தியால் திரும்பி போவோம். இடப்பக்கம் திரும்புவோம். இடப்பக்கம் போவோம். இன்றைக்கு பூட்டி இருக்கிற இந்த கடை ஒருவேளை மக்கள் இடம்பெயராமல் இருந்திருந்தால் மக்கள் வரிசையில் நிற்கிற அளவுக்கு இருந்திருக்கும். இந்த வீதியில் இந்த மரங்களை பாருங்க, மதிலோரத்தில் நடப்பட்டிருக்குது. நல்லா இருக்குது, உண்மையாக வடிவாக இருக்குது. பாதைகள் இடையில முடியுது. என்ன வரைபடத்தில் காட்டுது மக்களே. இடையிடையே பாதை முடிகிறது போல தெரிகிறது. அதனால் குறுக்கு வீதிகளுக்கு நான் போகவில்லை. வலப்பக்கம் தோட்ட வழி, இடப்பக்கம் வீடுகள். கலாலி வடக்கில் நிற்கிறோம். இங்கே பாருங்க, மிளகாய் தோட்டம், வெண்டி தோட்டம். மலர் இல்லம், நல்ல வடிவான வீடு. இதில் இடப்பக்கம் ஒரு குட்டி தேவாலயம் இருக்குது.
வீதிகள் போகுது. இதுக்குள்ளே வீடுகள் நிறைய இருக்குது. பார்த்தியா, நிறைய வீடு இருக்குது. என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் மீண்டும் எல்லாருமா சேர்ந்து வந்து இங்கே வாழ்கிறதுக்கான முயற்சி எடுத்தால் இந்த இடம் சிறப்பாக மாறும் என்று நினைக்கிறேன். மக்களுக்கு எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் ஒரு கட்டடம் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கணும். போகும் கங்கால போக முடியாது, இராணுவ கட்டுப்பாடு. வலிகாமம் வடக்கு பிரதேச சபை சித்த ஆயுர்வேத மருந்தகம் பலாலி. அந்த சித்த ஆயுர்வேத மருந்தகத்தின் பின்வேலி இராணுவ எல்லை, அதனால் அங்கே போக முடியாது. பலாலியினுடைய வடக்கு பகுதியில் ஒரு பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் நேர் வீதிக்கு போய் திரும்ப இந்த சந்திக்கு வருவோம். ஏன் போகிறோன்னா இப்படி குறுக்கு வீதிகள் நிறைய போகுது. ஒரு குறுக்கு வீதிக்கு போய் இந்த இடம் அப்படி இருக்குன்றதை காட்டுறேன். 2 பக்கமுமே திக்கான வீடுகள் இருக்குது. சரி, அப்படியே போனால் அதோட பாதை முடியுது, அதனால் திரும்புவோம். திரும்ப அந்த சந்தைக்கு வந்துட்டோம். இதால் வேலை பக்கம் போகும். இதால் இப்படி பயணம் செய்யும்போது 2 பக்கமுமே திக்கான வீதிகள் போகுது. இதில் வேலை பக்கம் போகிற வீதியால் போனால் அதிகமான குடியிருப்புகளை பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய குறுக்கு வீதி இருக்குங்க. அந்த இதில் வேலை பக்கமும் ஒரு குறுக்கு வீதி போகுது பாருங்க. சரி, இதால் அப்படியே போனால் நிறைய குடியிருப்புகள் இருக்குது. அங்கே போவோம். ஏன்னா இந்த வீதி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு முதல் இந்த எதிர்பக்க வீதிக்கும் போயிடுவோம். ஏன்னா இதுக்கு அங்கால இராணுவ கட்டுப்பாடு, அங்கே இடம் வரைக்கும் போகலாம்னு பார்த்துட்டு போயிடுவோம். அவ்வளோ விலங்கோணம் இல்லை, அவ்வளோ இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கான ஒரு பகுதி விடப்பட்டதா, அதை தவிர பின்னுக்கு இராணுவ கட்டுப்பாடு. அந்த பள்ளிக்கூடத்தின் பகுதி மட்டும் இது காவல் நிலையம் போல் இருக்குது. சரி, இதுக்கு நாங்கள் முன்பக்கத்தால் போய் பார்த்தா தெரியும். அதில் பள்ளிக்கூடத்துக்காக ஒரு பகுதி விடப்பட்டது, அந்த பள்ளிக்கூடம் மட்டும் விடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இதால் நேராக போவோம். சரி, இப்படியே இந்த வீதியால் நேர பயணம் செய்வோம். இந்த வீதியின் 2 பக்கமுமே குடியிருப்புகள் தான் இருக்குது, வீடுகள் தான் இருக்குது. மிக நெருக்கமான வீடுகள் மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில் மக்கள் பின்பு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதில் ஒரு ஐயா வரார். அந்த ஐயாவை கேட்போம் இந்த ஊர் பற்றி. இதுக்குள்ள நிறைய குடியிருப்புகள் இருக்கலாம். இப்போ இதில் இருக்கிற மக்கள் பூர்வீக இடம் எது? உங்களோட வீடு இடத்துல இருந்தது? அதான் அந்த அதிகமாக கோயிலுக்கு முன்னாடி இருந்தாங்க. அம்மன் கோயில் காணிக்கு இருந்தாங்க. இப்போ போயிடலாம் விட்டாச்சு, அந்த இடங்கள் விட்டாச்சு. அங்காலாம் முடியாது, அங்காலாம் விடையாது. இப்போ இதில் இருக்கிற குடும்பங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த வீடு அந்த வீடு அப்படி இப்படி நிறைய வீடுகள் இருக்குது. இவன் சொந்த இடம் எவ்விடம்? அதுதான் கிடையாது, அந்த இடங்களே நம்ம கிடையாது. சரி, நன்றி ஐயா, நன்றி நன்றி. அந்த சிறுவம் இருக்குல்ல, அந்த குறுக்கொழுங்கியால் வந்து இந்த பிரதான வீதியில் ஏறிட்டேன். இதுக்கு அங்கால போனால் வலிகாமம் கிழக்கு. சரியா, அந்த இடம் வளலாய்க்குள்ளே போகுது. அதனால் நான் வளலாய்க்குள்ளே போகலை. இனி பலாலிக்குள்ளே தான் நாங்கள் போகணும். இப்போ நாங்கள் நிற்கிறது வளலாய். அதனால் திரும்ப எங்கே போக போகிறோம்? பலாலிக்குள்ளே போக போகிறோம். இதில் வேலை பக்கம் பாருங்க, கடற்கரை. இதில் ஒரு சின்ன தேவாலயம் ஒன்று இருக்குது. இதில் இடப்பக்கம் கடைகள் இருக்குது. சரி, இப்போ தான் நாங்கள் பலாலிக்குள்ளே நுழையிறோம். இந்த சிறுவம் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் போகிற அந்த
குறுக்கொழுங்கை ஊடாகத்தான் வந்தேன் நான். வரும்போது அதில் ஒரு ஐயாவை கேட்டேன் தானே, ஐயா இதில் இருக்கிற வீட்டுக்காரர்களினுடைய பூர்வீகம் எதண்டு. இப்போ சில பேர் யோசிப்பீங்க ஏன் இப்படி கேட்குறாரு இந்த தம்பியண்டு. நான் கேட்டதுக்கு காரணம் எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ஐயா மூலமாக உங்களுக்கு சொன்னால் தானே உங்களுக்கு முதல்ல திருப்தி இருக்கும். இப்போ இந்த பகுதியில் இருக்கிற வீடுகள் இருக்குல்ல, இந்த வீடுகள் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட காணியில் கட்டப்பட்டிருக்கிற வீடுகளாக. இவர்களினுடைய பூர்வீக இடம் எங்கேன்னா இப்போ இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம் தான் இவர்களோட பூர்வீக இடம். அங்கே போக முடியாது, சில பகுதிகளுக்கு போக முடியுமா, பெரும்பாலான மக்களினுடைய காணிகள் இன்னும் விடப்படையில. அதால் இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்குது. பாருங்கள் இதில் ஒரு வீடு. அதில் போனால் கடற்கரைக்கு போகலாம். இதுக்குள்ளே ஒரு குறுக்கு வீதி போகுது. இதில் போனால் கடலை பார்க்கலாம். கடலை பார்த்து கொண்டு வருவோம். கடல் பலாலி வடக்கு, கடற்கரை பகுதி பலாலி வடக்கு. பாருங்க மக்களே கடற்கரை. சரி அளவு அம்மா சரி கடற்கரையை மேலோட்டமாக காட்டிக்கொண்டு இப்போ பிரதான சாலைக்கு போகிறோம். சாலை இப்போ வேலை பக்கம் போவோம். அதாவது காட்டாத பாருங்கோ, அதில் ஒரு சொரூபம் இருக்குது. இல்லை இடப்பக்கம் பார்க்கணும். நாளையும் போகலாம், நாங்கள் அங்கே போகல. இதில் இருக்கிறது என்னடா இது, இதில் ஒரு முன் பள்ளி இருக்குது. இதில் வேலை பக்கம் ஒரு சேமக்காலி இருக்குது. இதில் இடப்பக்கம் அங்கே போனால் இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு. இதில் வேலை பக்கம் பாருங்க. இந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்த என்னன்னு யோசிக்கிறீங்க? இது ஒரு சுடுகாடை. பலாலி இந்து மயானம். பாருங்க அவ்வளோ சோலை மாதிரி இருக்குன்னு. என்னடா தென்னை நிற்குது, மூங்கில் நிற்குது, பார்க்கவே நல்லா தான் இருக்குது. உள்ளுக்கு போய் பதிவு செய்யலை. என்னடா அனுமதி வேண்டிய தேவை இருக்கலாம். அந்த பக்கத்தில் கடல் வடிவாக தெரியல. இதால் போனால் கடலை கொஞ்சம் வடிவாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த போய் வருவோம். இது சுடுகாடு. கடற்கரைக்கு வந்துட்டு இந்த கடற்கரையே கிட்டன்னு பார்த்தா நல்லா இருக்குமான்றதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிக்கணும் வந்தேன். சரி சரி இனி சரி இப்போ ஐயாவோட கதை. இப்போ வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? எனக்கு மோரிஸ் திபூஷியஸ். தாரான்னு சொல்கிறேன். தாரா. அப்புறம் நீங்களா முதலாக வாரீங்க அங்கே முன்பள்ளியில் வைக்கிற போட்டிகளில்? இல்லை இல்லை தாரா நடையண்டு. சரி இல்லை என்ன தாரான்னு சும்மா பட்ட பேர். சரி சரி. இப்போ நாங்கள் நிற்கிறத விடம் இது பலாலி வடக்கு. பலாலி வடக்கு. இப்போ பலாலி வடக்கில் முழு பகுதி மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையில் இருக்குது. அதில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இராணுவத்தின் கட்டுப்பாடுல கூட இருக்குது. இந்த அஜடிபுரம் இருக்குது கொஞ்சம் 40 குடியேற்றம். அந்த துவக்கம் அந்த கிரவுண்ட்ஸில் இருந்து இப்போ அரிகமலா கோயில் இருக்குல்ல, அந்த அரிகமலா கோயில் மேலே தான் விட்டு இருக்கிறான். அதுக்கு அங்கே ஒரு கொஞ்சம் இடம் இந்த மேய்ச்சல் தரைக்கு ஆக்கிறது மற்றது அங்கே
முழு பிரசவம் இராணுவத்தில் கட்டுப்பாடு. மக்கள் வாழ்ந்த இடம் எல்லாம் ராணுவ. இடமே இல்லை, வீடுகளே இல்லை. இதெல்லாம் நாங்கள் தொழில் செய்த இடம். இப்போ சும்மா வந்து இருக்கிறோம். பலாலி சந்தி இல்லை இல்லை, அது கோயிலுக்கு பக்கத்தில் 2வது வீடு கடை. அந்த இடம் விடுகிற ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறோமே தவிர இன்னும் விட இல்லையே. முழுக்க இராணுவ கட்டுப்பாடு தான். இதில் இருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் மக்கள் பயன்பாடு விட்டு கிடாது? பயன்பாடு இது இருந்து ஒரு இதுதான் இந்த கோயில் மாதா கோயில் அரைக்கிறாங்க. அது அப்படியே கிடக்கு. அதில் இருந்து மயிலட்டி மலம் கிடக்கு. அது ராணுவத்தின கட்டுப்பாடு. வடக்கு பக்கம் விளையில, தெற்கு பக்கம் விளையுது. முழுக்க இடம் தானே அவருக்கு புல்லா வீடுகள். இது பேர் என்ன? இது பேர் என்ன? இவர் எங்கே பிறந்தவர்? இவர் வந்தாங்க இங்கேருந்து இடம்பெயர்ந்து போனீங்க தானே? 90 போய் அங்கே இருந்து நீங்கள் பக்கத்தில் எட்டி கொட்டடி இருந்தாங்க. 6 வருஷம் இருந்துட்டு 96 வன்னிக்கு போய் பேருந்து 2010 இந்த கைத்தண்ணி முகாமில் வந்துருந்து பேருந்து வந்து கொட்டலில் வந்து இருந்து இப்போ வந்து நம்ம குடியேற்றத்துக்கு. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு வந்தீங்க? 2017ஆம் ஆண்டு. 14 வீடு இப்போ விடுதலை இருக்குது. 50 நேர அது 50 40 குடியேற்றம் தான். இவங்க அதே 50 பண்ணுறாங்க. வெள்ள பக்கம் இந்த வீதியால் போய் வெள்ள பக்கத்தில் நிறைய குடியிருப்பு இருக்கு. அது மேய்ச்சல் தரையாக இருந்தது. அந்த மாவிசேதாசாக்கள் கதைச்சி மக்கள் என்று சொல்லி அவங்கெல்லாம் அந்த மேய்ச்சல் தரையை மக்களுக்கு பயன்படுத்த தந்தது. அது அவங்க விடையில்லைன்னு சொன்னால் மக்கள் இதுக்காக காணி இல்லை. ஏன்னால் எல்லாருக்கும் பெரிய காணி இல்லை தானே. அதுக்குள்ளே எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது? இப்போ 150 குடும்பத்துக்கு மேலே இல்லை அதுக்கு இருக்கு. ஐயா, நீங்கள் சொல்கிறீங்க தான், நீங்கள் பலாலி சந்தி ஆடி இருந்தீங்களே. நீங்கள் அங்கேருந்து 90ஆம் ஆண்டு போய் இட்ட வரைக்கும் அந்த சந்தி உங்களை காணிக்கு நீங்கள் போகவே இல்லை, போக முடியாது. போகலாமா? முடியல. உள்ளுக்கு நான் கல்யாணம் அதான் பிறந்து வளர்ந்த இடம். கல்யாணம் கட்டினது 100 பிள்ளைய தான் கட்டினான். இதுதான் இருந்தேன் சரியோ. வேற இது தென்னம்புல காணி ஐயாக்கிற 16 பிறப்பு. காணியா இது? ஐயாக்கிற காணி நாங்கள் உழைச்செடுத்த காணி அந்த நேரம். இப்போ வந்ததுக்கு இருக்கிறோம். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, அந்த சந்தையில இருந்து நீங்கள் இடம்பெயர்ந்து போட்டீங்க. ஒருவேளை அங்கேருந்து இடம்பெயர்ந்து போகாமல் இருந்திருந்தால் அந்த சந்தி பகுதி இப்போ எப்படி இருந்திருக்கும்? மக்கள் கூட நியாயமான வடிவாக செல்வாக்காக இருந்திருக்கும். இப்போ மக்கள் விட்ட காணிலையும் கொஞ்சம் பேர் எல்லாம் வெளிநாடு தான், லண்டனுகள் அதனால் இருக்காமல் இருக்குதுகள். மறுபடி பில்டிங்கள் கட்டிடங்கள் முன்னுக்கு இருந்தது. சந்தி பகுதி எப்படி இருந்தது? கடைகள் இருந்தது. கடைகள் 4 பில்டிங் கட்டிடம். அவங்க ஜப்பான் ஜம்மாட்டி என்று சொல்லி அவற்றை எங்க கடை போஸ்ட் சேஃப்ஸ் பக்கத்தில் இதாகிட்ட கிராமம் தானே. பேக்கரி சந்தியோட ஃபுல்லா இருந்தது. சந்தை அப்படியே நேரம் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அது ஃபுல்லா விளக்கு வச்சு தான் சந்தை. சச்சான்னு அதுகள் வஸ்பரங்கள் எல்லாம் மற்ற மீன் விற்கிறது பொழுது போட்டு போனோம். அதான் சந்தை ஜூசி சந்தை. அதை ஆண்டா நீங்கள் அந்த ஊருக்கு போகலைன்றது உங்களுக்கு எவ்வளோ பின்னடைவாக இருக்குது? நான் பிறந்து வளர்ந்த இடத்துல வீட்டு இருக்காப்பா வந்து பெரிய வீடு 48 அடி வீடு. அதால் தரமுடப்பா கிடக்காதுக்கு இருக்கா போக முடியாது. எங்கே பிறந்தான்ட்டு எங்கடா போயிருந்ததுக்கல்லோ போயிருந்து இப்படி கொஞ்சம் தூரம் பேர யாழ்ப்பாணம் 64 ரோட்டு. அதில் கோட்டிங் பிள்ளைக்கு நேரம் தான் எங்கள் வீடு 3வது வீடு. அது என்ன நிற்கிது. உங்கள் காணிக்குள்ளேயே நீங்கள் கால் வைக்க அவங்க சொல்கிறது எங்கடா காலதான்னு நாங்கள் இந்த ஆட்பாடங்களுக்கு போகிறதா தான் நீங்கள் எல்லாத்துக்கும் போகிறதா. இப்போ அது வந்து அவன் விடுறாமன்னு சொல்கிறான்னு விடையிட்டேன். பனி அழையிலாங்கிறது பனி என்றால் ஒன்று போயிட்டு 60 நாள் லைனில் போக அழுக வருது. அவ்வளோன்றது யாழ்ப்பாணம் போகிறோம் 64 லைன் இந்த ரோட்டு தஞ்சி 64 இப்போ யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. அதுக்கு பனி இருந்தது. இந்த சைட்டெல்லாம் பனி இல்லாத என்ன செய்தாருன்றே சரிக்கல. இப்போ இந்த இடம் பார்த்தா இதுக்குள்ள கொஞ்சம் தென்னை தான் நிற்குது. என்ன இந்த இடம் பனியன்றா எப்படி இருந்திருக்கு உங்களோட பார்வையின்படி? பார்வையின்படி நீளத்தில் பனியெல்லாம் இருந்தது. பெரும் பனியல் பனியெல்லாம் தரிச்சு இருக்கிறாங்க. பங்கருக்கும் ஜாதிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அங்கே அனுப்பிட்டாங்க. வயிற பனியல் தானே அப்படி செய்திருக்கிறாங்க. சரி ஐயா, ஒரு பெரிய தவிப்பாக தான் இருக்குமே அந்த 36 ஆண்டு அவங்க வீட்டுக்கு போகலேருந்து. நாங்கள் ஒன்றும் முடியல. கணக்கிடங்கள் அது வீடுகள் கிடந்த இடங்கள் தரமட்டமாக்கிட்டாங்க. இல்லைங்களோ ஒரு இடம் அந்த அதிகாரம் கூட இல்லை. வீடு எவ்வளோ அடி வீடு? 48 அடி வீடு, பெரிய வீடு. அப்போ எங்கிட்ட 5 போட்டு சேர்த்துறாங்க. இப்போ செய்கிறோம். எல்லாரும் அண்ணா செத்துட்டார், தம்பி செத்துட்டான், நேவி சுட்டு செத்தவங்க 2 உங்கள் பர்த்டேயில் ஒரு தம்பி கடலுக்கு போய் எந்த மணியில் கார்த்திகமா 91ஆம் ஆண்டு 30ஆம் தேதி கார்த்திகமாதம் இந்த தம்பி ஒருவன் மடியில் செத்து இந்த படியில் இதுதான் அவன் இந்த வீடு அவனுக்கே காணி கொடுத்துட்டோம். சுத்தமாரோட அவன் ஜாவாத்துக்கு அவனும் 2 போட்டு வச்சுருந்தவன் ஜாவாத்து தான் போகிறவன். பாதுகாப்பு
செஞ்சு வச்சாங்க கப்பல் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்க பக்கத்தில் சுட்டோம் ஐயா 90ஆம் ஆண்டு அவன் பிள்ளைகள் இப்போ ரெண்டு வெளியில் போயிட்டு அப்படி சரியான இடைஞ்சலாம் நாங்கள் அப்போ பொழைச்சிக்கிறோம் அப்போ இன்னைக்கு 5 ரூபா சிமெண்ட். ஆனால் அது அந்த நேரம் பெரிய காசு தானே ஐயா? ஓ அந்த நேரத்துக்கு 200 ரூபா போய் அந்த காரியம் ஐயா எடுத்து விட்டேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? கணக்கு பிள்ளைகள் கணக்கு 15 பிள்ளைகள் கணக்கு. எங்கெங்கே இருக்குன்னு எல்லாம் இஞ்சான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தானே ஐயா? 1 2 எல்லாருக்கும் 3 இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் 3 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள். உங்களுக்கு 11 பிள்ளைகள்? ஓ 5 பிள்ளைகளும் 6 பிள்ளைகள். சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. உங்களோட பேர்? எனக்கு மோரிஸ் திபூசியஸ். தாராண்டு சொல்லுங்கள். தாராண்டு சொல்கிறேன். சரி ஐயா, சரி, நன்றி ஐயா. சரி, அந்த கடற்கரைக்கு போய் பிரதான வீதிக்கு வந்தாச்சு. இதில் இருக்கிறது யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. இதில் பாருங்க ஒரு பேருந்து தரிப்பிடம். இந்த இதை பார்த்தியா நல்லா இருக்குல்ல? அந்த புத்தகம் அடிக்கி இருக்கிறத சொல்கிறேன், வழியாக இருக்குல்ல? சிறப்பு. சரி, இனி இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். இந்த வீதியில் வலப்பக்கம் வருங்காணிகள் நிறைய இருக்குது. இடப்பக்கம் பாருங்க குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு போயிடலாடா உள்ளுக்கு. இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு வீதிக்கு போய் வருவோமா? இதில் இடப்பக்க வீதியால் போவோம். பாருங்க அதில் ஒரு வீடு கட்டப்படுது. நல்ல வடிவான வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார். இதுக்குள்ளே மிக நெருக்கமான குடியிருப்பு. இடப்பக்கம் இராணுவ கட்டுப்பாடு. சரி, இனி வேலை பக்கம் போவோம். அப்படியே பின்ன பாருங்க இராணுவத்தின் கட்டுப்பாடு. எல்லாருமே பிரதான வீதியால் போக ஜோசிப்பினும் இந்த இடப்பக்கம் விட்டாச்சு. ஆனால் விடவே இல்லை மக்களே. ஒரு கொஞ்சம் பகுதியில் தான் வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க. பிரதான சாலைக்கு வந்துட்டேன். இந்த சாலையில் இடப்பக்கம் ஒரு 2 வீடு, அதுக்கு அங்கால இராணுவ கட்டுப்பாடு தான். இதில் ஒரு கோயில். சரி, இப்படி நேர பாருங்க. வலப்பக்கம் கடல், இடப்பக்கம் தேவாலயம். இந்த தேவாலய பகுதி மட்டும்தான் விடப்பட்டிருக்குது. மற்றது மக்கள் குடியிருப்பு இல்லை, இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்குது. தேவாலயம் நல்ல வடிவாக இருக்குது. ஒரு நீல வண்ணத்தோட நல்ல பெரிய தேவாலயம். உள்ளுக்கு பார்த்தீங்களா நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் நடப்பட்டிருக்கு. சரி, இந்த தேவாலயத்துக்கு அங்கால 2 பக்கமுமே இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு தான். அந்த சந்தி தாண்டி காங்கேசன்துறை போகும் பக்கம் பெரும் பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு. இப்படியே திரும்பி பாருங்க. இது அடுத்தது கடற்கரை பக்கம் பாருங்க, இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு. சரி, அதனால் நாங்கள் அங்கே போகையில் இந்த பக்கமாக போவோம். இதில் பாருங்க பெருங்காணி இருக்குது. இது தனியார் காணி தான். சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொலியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பலாலி என்ற ஊரினுடைய ஒரு பகுதியை காட்டியிருக்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் பலாலி என்ற ஊரினுடைய தெற்கு பகுதியை ஏற்கனவே காட்டியாச்சு. அடுத்தது கிழக்கு, அடுத்தது வடக்கு. இந்த 3 பகுதியையும் உங்களுக்கு சிறப்பாக பதிவு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க முடியாது உங்களால். ஏற்கனவே நாங்கள் பதிவிட்ட காணொலிகளையும் நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பலாலி என்ற ஊரினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால்
பெரிய அளவு வளர்ச்சி இல்லை மக்களை. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலேயும் வெளியூர்கள்லேயுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இங்கே வந்து வீடுகள் கட்டி வாழ்கிறதுக்கான மனநிலையில் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அவர்கள் இங்கேயே வாழ்ந்திருந்தால் இந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குறத விட பல மடங்கு 100-150 மடங்கு சிறப்பான இடமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் இடம்பெயர்ந்து போட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்று தான் சொல்லுவேன் நான். அதனால் அவர்கள் இங்கே திரும்ப வர முடியாத சூழல். ஏன் வந்து வாழலாம் தானே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் உங்களுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊரில் இடம்பெயர்ந்து போய் அங்கே உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு உங்களுடைய பிள்ளைகள் ஒரு படிப்பில் ஒரு கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கும். அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். அப்போ அப்படி மாறினதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை மீண்டும் உங்களுடைய ஊருக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறது ஒரு மன ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அடிப்படையான உண்மை. இது சில பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேனும், ஆனால் உண்மையாக அதுதான். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களால் எப்படி இங்கே வந்து வாழ முடியும் என்ற கேள்வியை கேட்டால் அதுக்கு சூழல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ அம்மா அப்பா இங்கே வந்து வாழணுமென்று யோசிப்பார்கள், அவர்களால் அது சாத்தியப்படும். ஆனால் பிள்ளைகள் அங்கே படித்து அந்த மொழியில் படித்து அங்கே தங்களுக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி வச்சு கொண்டு இங்கே வந்து வாழ முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. எனவே வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் உங்களுடைய ஊரினுடைய வரலாற்றை, உங்களுடைய ஊரினுடைய பெருமையை, உங்களுடைய ஊரினுடைய எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து அந்த ஒரு எண்ணத்தை உங்களுடைய மனதில் எப்போவுமே நிலைநிறுத்தி எதிர்கால தலைமுறைக்கும் உன்னுடைய பூர்வீக நாடு ஈழம், உன்னுடைய பூர்வீக ஊர் பலாலி, உன்னுடைய பூர்வீக வீடு பலாலி கிழக்கில் இருந்தது, அது இப்போவுமே இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, இன்னும் விடுவிக்கப்படையலை என்ற அந்த செய்திகளை உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருங்கோ. அதுதான் காலத்தின் தேவை. ஆனால் உங்களுடைய பூர்வீக ஊரை சிறப்பாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. வெறுங்காணிகள், பத்தைக்காடாக இருக்கிற காணிகளை எல்லாம் துப்புரவு செய்து தென்னந்தோப்புகளாக்கலாம், ஒவ்வொரு பயிர்கள் செய்யலாம், நிறைய பேருக்கு குத்தகைக்கு கொடுக்கலாம். இல்லை எங்களால் இது பராமரிக்க முடியாது, அது இப்படியே இருந்தாலும் பரவாயில்லைன்னு யோசிக்கிறீங்களா, அதை யார் ஒரு ஆளுக்கு விற்கலாம். அது எங்களுடைய இனம் சார்ந்தவர்களுக்கு விற்று அந்த இடத்தை சிறப்பாக மாற்றுங்க. எங்கள்ட இனம் தானே வாழுது, எங்கள்ட இனம் சிறப்பாக வச்சுருந்தா போதுமன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்வீங்களாக இருந்தால் அது உங்களுடைய ஊரை இன்னும் சிறப்பாக வச்சிருக்குமென்றதை இந்த காணொலியில் பதிவு செய்து கொண்டு இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.